ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2025 ரீசெண்டாக இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ஒரு சூப்பரான ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஷிங் ஷாட் மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஓர் லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பேட்டா அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ளே எதையோ தேடிட்டு போயிட்டு இருக்கான். கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கான். அதில் பிங்க் கலர் ஏதோ தண்ணி வச்சிருக்கான். அந்த தண்ணி அப்படியே எல்லா பக்கம் தொளிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பறவையோட சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே வித்தியாசமாக ஒரு மாதிரி விசிலடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அந்த பறவையை பிடிக்கிட்டு தான் வந்திருப்பான். அந்த பறவையோட சத்தம் எங்கேருந்து வந்துச்சோ அப்படியே அந்த டைரக்ஷன் நோக்கி அப்படியே மூலமாக போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பறவை ஒரு மரத்து மேலே தான் உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே சத்தமே போடாமல் அப்படியே நேக்கா பக்கத்தில் போய் அந்த பறவையை பிடிச்சிடறான். பிடிச்சதுக்கப்புறம் கையில் ஒரு சின்னதாக ஒரு கூண்டு வச்சிருக்கான். அந்த கூண்டுக்குள்ளே போட்டு பறவையை அடைச்சிடறான். அடைச்சதுக்கப்புறம் பறவையை பிடிச்ச சந்தோஷத்துடைய பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறான். நான் அந்த பறவையை பிடிச்சிட்டேன், வீட்டில் சீக்கிரம் கூண்டை தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பொண்டாட்டி சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு இவன் விசில் அடித்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறான். யாரையுமே காணோம். அப்போ கண்ணுக்கே தெரியாது ஏதோ ஒரு சக்தி அவனை காலை பிடிச்சி அப்படி தரன்னு இழுத்து அப்படியே காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுது. அப்படியே இந்த இடத்துல தான் படத்தோட பேரை போடுறாங்க. அடுத்து 3 சின்ன பசங்களை காட்டுறாங்க. இதில் நடுவில் இருக்காங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. 3 பேரும் வேகமாக எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா இவங்க 3 பேரும் காத்தாடி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஹீரோட பட்டம் அப்படியே அந்து பறந்துட்டு போயிட்டு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பட்டம் போய் காட்டுக்குள்ளே விழுந்துருது. 3 பேரும் அந்த காட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தேன், டே எங்கள் அப்பா இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, அந்த பேட்டைங்கிறவரை இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பேய் தாண்டா இழுத்துட்டு போயிடுச்சான், வாடா இங்கேருந்து போயிடலாம், வேணா என் பட்டத்தை வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அவன் பட்டத்தை கொடுத்துறான். அதுக்கப்புறம் 3 பேர் அப்படி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோட அழகான கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாத்தோட வீட்லேயுமே பறவையை கூண்டு போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த பறவை எடுத்து எல்லாரும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அந்த பேட்டாங்கிறவன் வித்தியாசமாக விசிலடிப்பான்ல பறவையை பார்த்து, அதே மாதிரி அப்படி எல்லாரும் விசிலடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ வந்து அவனோட தாத்தா பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட தாத்தா அப்படியே அந்த பறவையை எடுத்து அப்படியே கையில் பராமரிச்சுட்டு விசிலடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பேரனுக்கு எப்படி அந்த பறவையை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விசிலடிக்கும் சொல்லி தராரு. அதை கேட்டு ஹீரோ அதே மாதிரி விசிலடிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக இப்போ பாட்டி வந்துடுறாங்க. உங்கள்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், பசங்க 6 மணிக்கு மாதிரி விசிலடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே குளிக்க கிளம்பிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஒரு வீடை காட்டுறாங்க. இது யாரோட வீடுனா படத்தோட ஓப்பனிங் சீனில் பேட்டா அப்படிங்கிற ஒருத்தனை பேய் தூக்கிட்டு போச்சுல அவனோட வீடை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டில் அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்குறான். அவனோட பொண்டாட்டி டீ போடுறா. டீ போட்டதுக்கப்புறம் அதில் பறவையோட ரத்தத்தை கலந்து அப்படியே அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து அதே கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசான பெரியவரை தான் காட்டுறாங்க. அவர் வளர்த்திட்டு இருந்தால் பறவையில் ஒன்று இறந்து போயிருக்கும். அதை அப்படியே டேபிள் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இந்நேரத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வெளியே யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் அப்படி கதவு பூட்டிட்டு உள்ளே வராரு. அப்போ உள்ளே இருக்கிற மற்ற கூண்டில் இருக்கிற பறவைங்க எல்லாம் அப்படி பயங்கரமாக அலற ஆரம்பிக்குது. அதே டைமில் அவரோட கொல்லப்புறத்துலேருந்து ஏதோ விசிலடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. என்னடா விசிலடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்துக்கு வந்து அப்படி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ சடனாக கரண்ட் போயிடுது. அதுக்கப்புறம் அப்படி நெருப்புட்டியை எடுத்து அதில் இருக்கிற குச்சி அப்படியே பற்றி அதோட வெளிச்சல் அப்படி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அப்படி சடனாக பின்னாடி திரும்ப வைப்பாருங்க. அப்போ கொடூரமான ஒரு அப்படியே ஒரு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்குது. வந்து அப்படியே களத்தை பிடிச்சி அப்படி நெருக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்து படத்தோட ஓப்பனிங் சீனில் பேய்கிட்ட அடி வாங்கின பேட்டையை தான் காட்டுறாங்க. அப்படியே பெட்டில் முடியாமல் படுத்துட்டு இருப்பான். அப்போ அவனை ஏதோ ஒரு சக்தி அப்படியே பிடிச்ச நெரிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியும் அப்படி திணறிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இருந்த பொண்டாட்டி என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவனால எந்த பதிலுமே சொல்ல முடியும். அடுத்து ஹீரோட தாத்தாவையும் பாட்டியும் காட்டுறாங்க. பாட்டி வந்து அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட எங்க பேரன் வளர்ற வரைக்கும் பறவையை வளர்க்குறத பற்றியெல்லாம் எதையும் பேரங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தாத்தா, நீ ஏன் அப்படி சொல்கிறீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காணாமல் போனாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீ பயப்படாத. இப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கோம். ஏன் பேட்டையை கூட அந்த பேய் அடிச்சிச்சு, ஆனால் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோ அப்படியே வெளியே சோஃபாவில் படுத்து அப்படியே விசில் அடிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டனே மறுபடியும் பாட்டி கோவம் வருது. நான் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் அவன்கிட்ட விசில் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க அவன் திருப்பி இதை தான் பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரி நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா அப்படியே கபோர்ட்ல வந்து ஒரு குருவி பொம்மையை எடுத்துட்டு அப்படியே பேரனை பார்க்கறதுக்கு போகிறாரு. ஹீரோ ஆளில் படுத்து விசில் அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் வந்து தாத்தா உட்காராரு. ஆனால் நைட் நேரத்தில் பசங்க விசில் அடிக்கக்கூடாது, அப்படி அடிச்சு அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட பாட்டி சொல்லியிருக்காங்களே விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் கேட்க மாட்டேங்கிற, பாட்டி சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவரோட பேக்கெட்லேருந்து அந்த மரத்தால் செஞ்ச குருவி பொம்மையை எடுத்து காட்டாரு. பார்த்த ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த குருவி பொம்மையை ஊதி காட்டாரு. அதில் விசில் இருக்க மாட்டிருக்கு. அப்படி குக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படி ஹீரோ கையில் கொடுத்துட்டு சின்ன ரோந்து பணிக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்புறாரு. தாத்தா எங்கே கிளம்புறாருன்னா இந்த ஊரோட பாதுகாப்புக்கு நைட் வந்து ஆள் மாற்றி அப்படி 2-3 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ ஹீரோட தாத்தா
அப்படியே கிளம்பி போறாரு. ஹீரோட தாத்தா ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சீன்ல ஒரு வயசான பெரியவர் ஒரு பேய் அடிச்சு கொள்ளும்ல, கரெக்டா அந்த வீட்டு ஹீரோட தாத்தா அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் வேகமா ஓடி வரான். ஓடி வந்து ஹீரோட தாத்தா கிட்ட இந்த வீட்டுல இருக்கிறவர் இறந்து போய் கிடக்குறாரு, அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட தாத்தா அவனு உள்ள போய் அப்படியே பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில இறந்து போன அந்த பெரியவர் நல்லபடியா அடக்கம் பண்ணிடுறாங்க. அடுத்து அப்படியே பேட்டையை தான் காட்டுறாங்க. பேட்டையோட வைஃப் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து முடிச்சு பார்த்துட்டே இருக்கான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். சடனா அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, உடம்புல விட்டு விட்டு இழுக்குது. அவன் பொண்டாட்டிக்கு என்ன பண்றானே தெரியல. என்னங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு, அவன் இன்னும் சோஃபால தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சடனா தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சவனுக்கு கொல்லப்புறத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஒருவேளை தாத்தா தான் கொல்லப்புறத்துல இருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்துக்கு அப்படியே தாத்தாவை கூப்பிட்டே வந்து பாக்குறான். பார்த்தா தாத்தாவே அந்த இடத்துல காணோம். அப்படியே எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அப்படியே சைலந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் ஊர்ல இருக்கிற எல்லா பறவையோட கூண்டையும் எடுத்து வந்து அந்த பறவையெல்லாம் பறக்க விட்டு இருப்பாரு. கையில ஒரே ஒரு பறவை மட்டும் வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ, என்னாச்சு தாத்தா, ஊர்ல இருக்கிற எல்லா பறவையும் பறக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். ஆனாலும் தாத்தா எந்த பதிலும் சொல்லாம அப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு. சடனா அவர் எங்க போனானே தெரியல, மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்ரூம்ல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை தாத்தா பாத்ரூம்ல தான் இருக்காரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்ரூமோட கதை திறந்து பார்ப்பான். பார்த்தா உள்ளுக்குள்ள யாரையுமே காணோம். இதை பார்க்கும்போது ஹீரோ அப்படியே கொஞ்சமா பயடுக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் தாத்தாவை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்தா அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. உள்ள போய் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாரு. அவனும் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பான். அப்ப தாத்தா எங்க போனாருன்னு அவனுக்கு தெரியல. வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற கூண்டை பாக்குறான். பார்த்தா கூண்டுக்குள்ள பறவை இருக்கு. எப்படி அந்த பறவை கூண்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓச்சு நின்றுட்டு இருப்பான். அப்ப பாட்டி கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே அவன் பாட்டியோட ரூமுக்கு போயிடுறான். ஹீரோ பாட்டியோட ரூமுக்கு வந்துடுறான். என்ன பாட்டி ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் கபோர்ட்ல வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அவன் எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வைக்கிறான். வச்சுட்டு திரும்பி பார்க்கறான். பெட் மேல உட்காந்துருந்த பாட்டிக்கான பாட்டி எங்கடா போயிட்டாங்க, நம்மகிட்ட சொல்லாம போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா பெட்டு கடியில இருந்து ஒரு கை வந்து அவன் காலை பிடிக்குது. ஹீரோக்கு அப்படியே மரண பீதி ஆயிடுது. அப்படியே பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குமிஞ்சு பார்க்கறான். பார்த்தா பெட்டு கடியில பாட்டி தான் படுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் உள்ளவா, இதுக்கு முன்னாடி நீ பெட்டு மேல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தீல, அது நான் கிடையாது, சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிடுறாங்க. ஹீரோ அப்படியே பயந்துட்டு டக்குன்னு பெட்டு கடியில வந்துடுறான். வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் பயந்துட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே ஒரு உருவம் அப்படியே பாட்டி மாதிரி ஒரு உருவம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த ஹீரோ யாருங்க பாட்டி அது அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒரு நிமிஷம் அமைதியா சத்தம் போட அப்படின்னு சொல்லி அமைதியா படுத்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த வந்த உருவம் ஹீரோட பேர் சொல்லி அப்படியே கூப்பிட்டே வந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோடைய பயந்துட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டியை திரும்பி பார்ப்பான் பாருங்க. அந்த பாட்டியே பேயா தான் இருப்பாங்க. திரும்பி அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. இதை பார்த்து ஹீரோக்கு அப்படியே மரண பீதி ஆயுது. சடனா அப்படியே தூக்கத்தை வந்து கண்ணு முழிக்கிறான். இது எல்லாமே ஹீரோக்கு கனவா தான் வந்திருக்கும். அப்படியே அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே ஒரே இடத்துல அந்த இறந்து போன பெரியவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த ரெண்டு லேடிஸ் இறந்து போன பெரியவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி காட்டில் இருக்கிற பேய் வந்து எல்லாத்தையும் கொடூரமாக தூக்கிட்டு போயிட்டு சாவடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட இன்னொரு லேடி, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு சாவடிச்சா அந்த பேட்டை மட்டும் இப்படியே பொழைச்சி வந்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அந்த லேடி, என்னதான் அவன் பொழைச்சி வந்தாலுமே இன்னும் நடப்பணமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட்டையோட மனைவி வந்துடுறாங்க. என் வீட்டுக்காரரை பற்றி யாரும் பேச வேண்டாம், அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீ இருக்கும் வந்து அப்படியே எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே தான் ஹீரோட தாத்தா உட்காந்துருப்பாங்க. அவருக்கு தான் அப்படியே டீ ஊற்றிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் தான் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். அவன் கனவுல அந்த பேயை பார்த்துருப்பான். அந்த பீதிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். அப்படியே பயந்துட்டே தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து காட்டுக்குள்ள ஒரு பணத்தை எடுத்துட்டு போறது தான் காட்டுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹீரோ காட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோட தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஃப்ரெண்டு சடனாக அந்த பணத்தை புதைக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோவை தள்ளி விட்டுறான். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கி அந்த குழிக்குள்ள போடுறாங்க. ஹீரோ அப்படியே அந்த பணத்தை பார்த்தவனுக்கு அப்படியே மரண பீதியா இருக்கு. ஏன்னா அவன் தான் அங்கே பணமாவே கிடப்பான். என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு புரியல. அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணலி அவன் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே எவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்போ சடனாக ஹீரோ அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் பார்க்குறான். ஒரு கொடூரமான பேய் அப்படி இவனே உட்காந்து முறைச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே மரண பீதியில தான் பார்த்துட்டு இருப்பான். சடனாக ஹீரோ அப்படியே தூக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறான். இதுவும் ஹீரோக்கு கனவா தான் வந்திருக்கும். கண்ணு முழிச்ச ஹீரோ என்ன பெட் மேலே தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவனோட ரூம் கதை வெளியே வந்து டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டாதீங்க, நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சேர்ல உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட, எதுக்காக பாட்டி என் ரூம் கதவை டம்மு டம்முன்னு தட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எங்கடா தட்டினேன், இவ்வளோ நேரமா நான் கிச்சனில் தான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு ஒரு ரூம் கதவை தட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டேன்னு ஹீரோக்கு மரண பீதியா இருக்கு. அப்போ நம்ம ரூம் கதவை தட்டினது யார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே ஓச்சிட்டு இருப்பான். இதை பார்க்குற பாட்டி என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் கனவுல வந்த எல்லா விஷயத்தையும் பாட்டியில சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தான் நான் சொல்றேன் பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு. நைட் நேரத்தில் விசில் அடிக்காதீன்னு சொன்னா ஏன் கேட்காம விசில் அடிச்சுட்டே இருக்க, அதனால தான் உனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. இது கனவா வந்ததுனால போச்சு, ஒருவேளை இது உண்மையாலுமே நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டேன்னு இருக்குன்னு பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. உடனே பாட்டி பக்கத்துல வந்துடுறான். என்னை மனுஷங்க பாட்டின்னு நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். சரி கவலைப்படாத, அப்படிலாம் உனக்கு எதுவுமே நடக்காது. இப்ப தாத்தா கூட நீ வெளியே போகணும்ல, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போறான். அப்ப அவன் காது பயங்கரமா வெளியெடுக்க ஆரம்பிக்குது.
அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்து பேட்டையோட பொண்டாட்டி தான் காட்டுறாங்க. கூண்டில் இருக்கிற பறவை கையில் எடுக்கிறா. எடுத்துட்டு அந்த பறவை பக்கத்தில் வந்து என் புருஷன் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பறவை அப்படியே வெட்ட போறா. சடனாக என்னாச்சுன்னு தெரியல, அந்த பறவை மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே வெட்டுறா. அதுக்கப்புறம் அவன் புருஷன் நினச்சி அப்படியே அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஊருக்குள்ள வந்து எல்லாரும் பறவையை வளர்க்குறாங்களே, அதை வச்சு ஏதோ காம்படிஷன் இருக்க மாட்டிருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல நிறைய கம்பெல்லாம் உயரமாக நட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு அவங்க இங்கே பறவையை கொண்டு வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கம்போட உச்சியில் கூண்டோட அப்படியே அந்த பறவையை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு வயசான பெரியவரோட கம்பில் கட்டிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு இவரோட தாத்தா வராரு. வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எதை பற்றி பேசிட்டு இருக்காருன்னா, இறந்து போன பெரியவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், அவன் இறந்ததுக்கு காரணம் அவன் வளர்த்த பறவை இறந்து போச்சுல, அதனால தான் அந்த பேய் அவனை கொன்றுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் எதுக்காக எல்லாரும் பறவையை வளர்க்குறாங்க அப்படிங்கிற விஷயமா நமக்கு தெரியுது. இந்த ஊரில் அந்த பறவையை வளர்த்தா அந்த பேய் எதுவுமே பண்ணாதாட்டு இருக்கு. அதனால தான் எல்லாரும் அப்படியே அவங்க வீட்டில் அந்த பறவையை வளர்த்திட்டு இருக்காங்க. அடுத்து பேட்டையோட மனைவி தான் காட்டுறாங்க. வீட்டில் வளர்த்திட்டு இருந்த பறவையை கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அதை வச்சு ஏதோ சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பறவை வெளியே கொண்டு வந்து அப்படி எரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரோட பாட்டி தான் காட்டுறாங்க. கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கொல்லப்புறத்துல விசில் சத்தம் கேட்குது. என்னடா கொல்லப்புறத்துல வந்து விசில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொல்லப்புறத்துல பார்ப்பாங்க. பார்த்தா கிணத்துக்குள்ள தான் சவுண்டு வரும். வந்து கிணத்துல எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. கிணத்துக்குள்ள யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் இப்படி திரும்ப அவங்க பாருங்க, டக்குனு பேய் அப்படியே ஈரோட உருவத்தில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் பாட்டியோட காலத்தை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெரிச்சு அப்படியே கிணத்துக்குள்ள தள்ள பார்க்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈரோட தாத்தா வந்து காப்பாற்றிடுறாரு. சரி, நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புவாரு. பாட்டி தடுத்து, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. இல்லை, நான் போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவசரமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்து பேட்டையோட மனைவியை காட்டுறாங்க. புருஷனோட உடம்பு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே உடம்பு சரியாகவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் அவன் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்து ஈரோட பாட்டி தான் காட்டுறாங்க. அவங்களோட வீட்டில் ஒரு பெட்டியை திறக்கிறாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன தங்க முட்டையை எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே நதிக்கிட்ட வராங்க. வந்துட்டு அது தங்க முட்டையை ஒரு சின்ன கூடைக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த கூடையை அப்படியே தண்ணியில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் எங்களை தொந்தரவு பண்ணாத, திரும்பியும் வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை தண்ணியில் விடுறாங்க. அப்போ தான் அப்படியே அந்த நதியில் காட்டுறாங்க, ஒரு பேய் நின்றுட்டுருக்கு. இந்த பேய் திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த சடங்கை பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்து ஈரோட தாத்தாவையும் தாத்தாவோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே பறவையோட கூண்டு மேலே கையை வச்சுக்கிட்டு மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் அப்படியே பேய்களோட உலகத்துக்குள்ள போயிடுறாரு. பேய் பார்த்தா காட்டுங்களோட தான் உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்காக எங்க கிராமத்து மக்களை தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி பேய் கிட்ட கேட்கறாரு. பேய் அப்படியே அழுதுகிட்டே, நான் இங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதை கேட்ட தாத்தாவோ, நீ இங்கிருந்து வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. பேய்க்கு கோவம் வந்துருது. சடனா ஒரு மூச்சுக்கு நேரம் அப்படியே க்ளோஸா வந்து பயப்படுத்துது. டக்குன்னு பேய்களோட உலகத்துல இருந்து அப்படியே நம்ம உலகத்துக்கு வந்துடுறாரு. நிஜ உலகத்துக்கு வந்தவர் ஈரோட தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் திருப்பி நம்ம கிராமத்துக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த பேய் இந்த கிராமத்துக்கு நிறைய பேர்த்த கொண்டு இருக்கும். இவங்க சடங்கெல்லாம் பண்ணி அந்த பேயை கட்டுப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பேய் திருப்பி எப்படி கிராமத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட தாத்தா கேட்குறாரு. படத்தோட ஓப்பனிங் சீனில் பேட்டை காட்டுக்குள்ளே போயிருப்பான்ல, அவன் தான் தெரியாமல் அந்த பேயை எழுப்பிட்டு இருப்பான். இந்த பேய் வந்து இப்போ அவன் உடம்புக்குள்ள தான் இருக்கும். அவன் உடம்புக்குள்ள இருந்துட்டு தான் இந்த கிராமத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. அப்புறம் அந்த வயசான பெரியவர் இறந்தார்ல, அதுக்கு காரணமும் அவன் உடம்புல இருக்கிற அந்த பேய் தான் அப்படிங்கிற விஷயத்தான் தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து பேட்டையோட வீட்டை தான் காட்டுறாங்க. பேட்டையோட மனைவியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் பேட்டையோட மனைவி கிட்ட, உன் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னும் உனக்கு 6 நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. உன் புருஷனோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய் ஒரு மனசை பலியை கேட்குது. அப்படி அந்த பலியை நீ கொடுத்தா மட்டும்தான் உன் புருஷனோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஹீரோ படிக்கிற ஸ்கூலை தான் காட்டுறாங்க. ஹீரோட கிளாஸ் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ எங்கள் தாத்தா ஒரு குருவி பொம்மை கொடுத்துருப்பார்ல, அதை எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வாயிலேருந்து ரத்தமாக வாந்தி வர ஆரம்பிக்குது. வாமிட் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே வாமிட் எடுத்துட்டு அப்படியே அண்ணாந்து முன்னாடி பிடி சாரை பார்ப்பான். பார்த்தா அவரோட தலைமுறை டக்குனு அப்படியே பின்னாடி பக்கம் திரும்பி எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், சத்தம் போடாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே அள்ளு விட்டுருது. வேகமாக அங்கேருந்து அப்படியே வாயில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னாச்சுன்னு தெரியல ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக எங்கே வந்திருப்பானா, ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்திருப்பான். ரெஸ்ட் ரூம் டோரை திறந்து உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்திருக்க மாட்டான். அந்த பேட்டையோட வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். நாம் எப்படா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பான். சரி, மறுபடியும் டோரை தந்து வெளியே போகலான்னு பார்த்தா டோர் மூடிக்குது. பார்த்தா பேட்டை அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருப்பான். அவன் உடம்புக்குள்ள தான் இப்போ அந்த பேய் இருக்குது. அப்படியே வேகமாக வந்து அவன் காலத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிக்குது. சடனாக பார்த்தா பைபிள் கிளாஸ் ரூம் வந்து அப்படியே தூக்கத்துலேருந்து கண்ணு முழிக்குது. இதுவும் ஹீரோக்கு அப்படியே கனவாக தான் வந்திருக்கும். ஹீரோக்கு அப்படியே காலத்தை அப்படியே நெரிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அங்கேருந்து நெரிச்சு அப்படியே வாஷ்ரூமுக்கு வந்துடுறான். வாஷ்ரூமுக்கு வந்தவனே மூஞ்சி கழுவிட்டு இருப்பான். அப்போ சடனாக அந்த ரூமோட கதவு தானாவே மூடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட கதவு டம்னு யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாரா தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டே மொளம் போய் கதவை திறப்பான். அப்போ சடனாக ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே பின்னாடி வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துறான். ஹீரோட பயங்கரமா பயந்துறான். டேய் நீயாடா, ஏன்டா அப்படி பயப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். இல்லை மச்சி, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து எங்க தாத்தா கொடுத்த குருவி பாம்பு எடுத்து அவன் கொடுப்பான். டேய் இந்த பாம்பு இப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். டேய் நீ தானடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரனுக்கு பின்னாடி அந்த பேய் கொடூரமா வந்து நிக்குது. இதை பார்த்தா ஹீரோ துண்டக்கான துணிங்களான்னு வேகமா அந்த ரூமோட கதவு வந்துட்டு அங்கே ஓட ஆரம்பிச்சிடறான். அடுத்து ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட பாட்டி அப்படியே பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோட தாத்தா அப்படியே கபோர்டை திறந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுக்குள்ள இருக்கிற தங்க முட்டையை தேடி பார்த்துட்டு இருப்பாரு.
தங்க மூட்டை அங்க இருக்காது. உடனே பாட்டிகிட்ட எங்க இருந்து தங்க மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் தான் அதை கொண்டு போய் நதியில விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாரு. இதை கேட்டோடனே தாத்தா கோவம் வருது. ஏன் என்னை கேட்காம இப்படி பண்ண? அந்த தங்க மூட்டையை கொண்டு போய் நதியில விட்டதுனால தான் உனக்கு உடம்பு சரியில்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படி வீட்டுல இருந்து கிளம்பிடுவாரு. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருக்கவங்க ஹீரோட தாத்தா பேரை சொல்லி அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவர் என்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி உங்க வீடு எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். சரி போய் பின்னாடி ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ போய் பின்னாடி ஏறிக்கிறான். பின்னாடி பார்த்தா ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட ஏப்பா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா நீங்க எல்லாம் எதுக்காக எங்க தாத்தாவை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்லப்பா அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டான், அதுக்காக தான் துக்க விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டனே ஹீரோக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. அப்படியே முன்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஃப்ரண்ட் ஷீட்ல அப்படியே பேய் தான் உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே பயந்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். பாருங்க பின்னாடி இருக்கிற 5-6 பேர் அப்படியே பேயா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்கற ஹீரோக்கு அப்படியே சேமல்ல விட்டுறது. வேகமா அப்படியே வண்டி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டியில இருந்து எகிரி கீழே குதிச்சிடறான். அவன் கீழே குதிக்கும் போது தாத்தா கொடுத்த குறிப்போமே அந்த இடத்துல விழுந்துரும். அவன் அதை கூட பார்க்காம வேகமா அங்க இருந்து ஓடி வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா பாட்டி அப்படியே பெட்ல தான் படுத்துட்டு இருப்பாங்க. வந்து பாட்டி பார்த்து அப்படியே பாட்டி கட்டிப்பிடிச்சு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே பாட்டிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பேட்டையோட மனைவி தான் காட்டுறாங்க. வெளியே காஞ்சிட்டு இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு வெள்ளை துணியும் காஞ்சிட்டு இருக்கும். அதுல அப்படியே ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டையோட மனைவி கூப்பிடுது. டக்குனு அந்த துணியை எடுத்துட்டு பாக்குறாங்க. அதுல எந்த உருவத்தையுமே காணோம். கீழே பார்த்தா ஹீரோ மரக்கட்ட குருவி பொம்மை வச்சிருப்பான். அந்த பொம்மை அந்த இடத்துல தான் கிடக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது யாரோட பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக அந்த பேய் வந்து அந்த பொம்மை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கும்னா அந்த பேய் வந்து அடுத்ததா ஒரு பலி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேட்டையோட மனைவிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. ஹீரோ வந்து அது பலியா கேட்டிருக்கும். அதை ஹிண்டா கொடுக்கறதுக்காக அந்த குருவி பொம்மை கொண்டு இடத்துல போட்டிருக்கும். இதுல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா பேட்டையோட மனைவி தான் வந்திருப்பாங்க. பாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ என்ன பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே அவ பேக்கெட்ல இருந்து ஒரு மூலிகை எடுக்கிறா. எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மூலிகையை தான் குடிப்பேன், இந்த குடி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவனும் குடிச்சிடறான். சரி இந்த டிஃபன் பாக்ஸை பாட்டிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டையோட மனைவி அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ என்ன மூலிகை கொடுத்தான்னு தெரியல. ஆனா அவ புருஷனை காப்பாத்துக்க ஹீரோவை பலி கொடுக்க போறாளாட்டு இருக்கு. அதை குடிச்சோன்னே ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே கண்ணை முழிக்கிறான். பார்த்தா வேற ஒரு வீட்டுக்குள்ள இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனுக்கே தெரியல. அந்த வீட்டோட கதவும் மூடி இருக்கு. அவன் வெளியே வரலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்றான். ஆனால் வெளியே வர முடியல. பேட்டையோட மனைவி ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாளாட்டு இருக்கு. அடுத்து ஹீரோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் எங்க வந்திருப்பாருன்னா பேட்டையோட மனைவி வந்து ஒருத்தன் பார்த்துருப்பான். அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. வந்தவனோட வீட்டு கதவை தட்டுறாரு. அவனும் கதவை திறந்துட்டு வெளியே வரான். வெளியே வந்தவன் அப்படியே கதவோட சேர்த்து அப்படியே களத்தை அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கும் பேட்டைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறாரு. அவனும் பயத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதை கேட்டா தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. நேரா பேட்டையோட வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா பேட்டை கட்டல்ல படுத்திருப்பான். அவனுடைய களத்தோட சேர்த்து போய் அழுத்தி பிடிச்சிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. அதுக்குள்ள அவன் மனைவி வந்து தடுத்துறான். எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்பா. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் புருஷன் தானே அந்த பேயை எழுப்புனா. நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அந்த பேய் எழுப்பிட்டீங்க. இப்ப அந்த பேய் வந்து ஒரு உயிர் பலி கேக்குது. அதுக்காக என் பேரனை தானே பலி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்க. அது உங்களால முடியவே முடியாது. அதுக்குள்ள நான் தடுத்துருவேன். உன் புருஷனும் உயிரோட வரப்போறது கிடையாது. இது நான் கொடுக்குற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. இதை கேட்டோன்னே பேட்டையோட மனைவி கோவம் வந்துருது. ஒழுங்கா எங்க வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறா. அவர் அப்படி வீட்டு விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஹீரோட குரல் மட்டும் கேக்குது. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. அப்ப அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. பேட்டையோட மனைவி பிளாக் மேஜிக் பண்ணி அந்த கசாயத்தை கொடுத்துருப்பாள். அது குடிச்சனால ஹீரோ அப்படியே பேய்களோட உலகத்துல தான் மாட்டிட்டு இருப்பான். அப்படியே கதவை டம் டம்னு தட்டிட்டு இருப்பான். அப்படியே பேய் அவனுக்கு க்ளோஸா வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா அடுத்து ஹீரோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஹீரோட தாத்தா அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு 2 பேருடைய காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தாத்தா இப்படியாச்சும் என் பேரனை காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. கவலைப்படாத காப்பாத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சொல்றாரு. 2 பேருடைய காட்டுக்கு நடுவில் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த கூண்டு மேல கை வச்சு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு ஹீரோட தாத்தா கிட்ட இந்த பறவை சிம்பிள் போடுறது நீ கையில வச்சுக்கோ, இது உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் வாங்கிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவிலோட உலகத்துல நின்றுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு அவங்க தாத்தாவோட வாய்ஸ் கேக்குது. எங்க வாய்ஸ் கேக்குது அந்த டைரக்ஷன் நோக்கி அப்படியே தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே போயிட்டு இருப்பான். பார்த்தா அவன் தாத்தா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. வா வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் தாத்தா பூதுறாரு. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்ப சடனா பின்னாடி தான் அவங்க தாத்தா வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போனது பேய் தான் போயிருக்கும். அவங்க தாத்தா வேகமா ஹீரோ பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. சடனா பார்த்தா முன்னாடி இந்த பேயும் வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் இந்த பேய் அப்படியே மொல்லமா இங்க க்ளோஸ் அப்படியே மறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்ல ஒன்னோட டப்புன்னு வெடிச்சுட்டே இருக்கு. சடனா இவங்க மூஞ்சுக்கு நேரா வந்துட்டு பயங்கரமா பே அப்படின்னு ஒரு கத்தும் பாருங்க. அப்படின்னு கட் பண்ணா ஹீரோ அப்படியே ஒரு காட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கு. ஹீரோ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள தாத்தாவை தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோட தாத்தாவுமே அந்த காட்டுக்குள்ள தான் இருப்பாரு. அவர் அப்படியே பேரனை தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு.
ஹீரோ அப்படி தேடிட்டே வேகமா போயிட்டு இருப்பான். அவனுக்கு எங்க பார்த்தாலும் அந்த பேய் தான் அப்படியே கண்ணுக்கு தெரியும். இதுல பயந்தவன் வேகமா ஓட ஆரம்பிப்பான். அதுக்குள்ள அந்த பேய் வந்து புடிச்சிருது. புடிச்சிட்டு அப்படியே கீழ அவன படுக்கப்போ அப்படியே களத்த நெரிச்சிட்டு இருக்கும். கரெக்ட்டா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட தாத்தாவும் வந்துறாரு. வந்தவர் கையில அந்த பறவை சிம்பிள் வச்சிருப்பாரு. அத அடிச்சு முதுகுல நச்சுன்னு ஒரு இறக்குறாரு. அது வலி தாங்க முடியாம பேய் கதறிட்டு இருக்கும். இந்த கேப்ப பயன்படுத்தி அப்படியே பேரனை கூட்டிட்டு தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பேய் அப்படி எகிரி அவன் தாத்தாவோட காலை பிடிச்சிக்குது. அப்புறம் உடனே பேரன் நீ மட்டும் போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ அப்படியே அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பேய் அப்படியே தாத்தா அப்படியே அழுத்தி பிடிச்சிக்குது களத்தோட சேர்த்து. ஹீரோ அப்படியே ஓடிட்டு இருப்பான் இன்னொரு பக்கத்துல. அப்ப அந்த இடத்துல நிறைய பேய்ங்கெல்லாம் வந்து அப்படியே ஹீரோ கையை பிடிச்சிக்குது. பிடிச்சிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு அப்படியே நிறைய பறவைங்கெல்லாம் வந்து அந்த பேயை தாக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு தாத்தாவோட ஃப்ரெண்டும் வந்துருவாரு. வந்து அப்படியே ஹீரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போலான்னு பாப்பாரு. தாத்தா பேய்கிட்ட மாடிடாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவு சொல்றான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூப்பிட்டு அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்துறாரு. அப்ப அப்படியே காட்டுக்கு நடுவுல அந்த பறவையோட கூண்டு வச்சிருப்பாங்க. அதை தான் காட்டுறாங்க. ஹீரோட தாத்தாவும் ஹீரோட தாத்தா ஃப்ரெண்ட் 2 பேரும் அந்த கூண்டை காலியா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதுக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள பார்த்தா ஒரு பறவை மட்டும் இருக்கும். இது மூலமா ஹீரோ தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே சில நாட்கள் கழிச்சு அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. இப்ப பேட்டை முழுசா சரியாயிட்டான். அவனை பிடிச்சிருந்த பேயும் போயிருச்சு. அவனும் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட தாத்தா இறந்து போயிருப்பாரு அந்த பேய்கிட்ட மாட்டி. அதை நினைச்சு அப்படியே பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பேட்டியோட மனைவி அப்படியே துணி காய போட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப அப்படியே வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. பேட்டை வந்து அவனோட பறவை எடுத்து அப்படியே கொஞ்சிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே மேல இருக்கிற கூண்டை எடுத்து அப்படியே கையில பாக்குறான். பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள அவனோட மனைவியோட தலை இருக்கு. இதை பார்த்தா அப்படியே அலறிட்டு வீட்டு விட்டு வேகமா ஓடி வரான். இப்பதான் மனைவி வெளியே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அவன் மனைவி அந்த இருக்கவே மாட்டா. அப்படியே பயந்துட்டு கதறிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் ஹீரோட தாத்தா ஃப்ரெண்ட் இருப்பார்ல அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டை கொண்டதுக்காக அவன் தான் பழி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.